மாலில் ஒன்றா சைக்கிள் டோக்கன் எனக்கு இருந்து நான் வாங்கி எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்ல பொருள் தானே இருக்கும். பாலாஜி கிட்ட போ பாலாஜி சொல்லிட்டோம் பாலாஜி சார் கிட்ட போ சார் இல்ல வெங்கட் வெங்கட் பைக்குங்க வண்டி கொஞ்சம் வெளியே விட்டுறேன் வண்டியா இங்க போடுறேன் இல்லடா இங்க போடலாம் இங்க போடலாங்க தவறா நான் போடுறேன் வர இறங்கி வர இருறா இறங்கி வர பாலாஜி எட்டவா தல இறங்கி வாத்தல இடுப்பு வயிறு அதேதான் இறங்குறாருப்பா இறங்கி வர அப்படி கிட்ட வந்து அதான் நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா அப்படியே அவர் ஜாயின் பண்ணிக்காரு வாங்க. ஆமா சார் அதுதான் கரெக்டா இருக்கும். அங்க வச்சு எடுத்துட்டு வாங்க. நீங்க விட்டு போயிடுங்க வாங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு அதான் நிக்கிறோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க நிப்பாரு இறங்கி வாங்க. உங்களுக்கு அதான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நிக்கிறோம் வாங்க. அவர் நிப்பாரு வாங்க. ஏங்க சார் ரிச்சர்ட் சார் வாங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதான் கேட்ட அப்படியே நில்லுங்க ஒரே நிமிஷம். நாங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். ப்ளீஸ் ஒயிட் எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. கொஞ்சம் ஒயிட் ப்ளீஸ் இல்லை படம் போதும் இல்லை திரும்பிட்டாரு போதும்பா நாங்க எடுக்கல பின்னாடி பாருங்க. சபாநாயகர் கட்சியாரா அவருக்கு சொல்ல முடியும். நான் அந்த மாதிரி பேசி அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ரிப்ளை பண்றேன். 2 எம்எல்ஏக்கள் வந்து சபாநாயகருக்கு எதிர்ப்பு அதிருப்தி தெரிவிச்சு அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2 சுயேட்சை எம்எல்ஏ. அடுத்து உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி? அவங்களுடைய உரிமையை அவங்க செஞ்சிருக்காங்க. நாங்க வந்து ஆளுநரை சந்திக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதனால எங்க தொகுதி சம்பந்தமான வளர்ச்சி சம்பந்தமாகவும் கிறிஸ்துமஸ் சம்பந்தமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். ஆளுநருடைய மாளிகையில் என்ன அரசாங்க வேலைகள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கோம். நாங்க எந்த பதவியும் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மக்கள் கொடுத்த புதுச்சேரி மாநில எங்க சட்டமன்ற தொகுதி காலாப்படு தொகுதி மக்கள் கொடுத்த எம்எல்ஏன்ற ஒரு பதவியே எங்களுக்கு பெரிய பதவி. எல்லாருக்கும் நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? சபாநாயகருடைய நடவடிக்கை வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? தேவை வரும்போது சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லுவோம். சட்டமன்றத்துல அதுக்கான இது முகாந்தரம் வரும்போது கண்டிப்பா அதை பத்தி என்ன வரும் அதை நம்ம பேசுவோம். முதல்ல வந்து முதலமைச்சர் மீது அதிருப்தியா இருந்தீங்க, அப்புறம் அமைச்சர் மீது, இப்ப சபாநாயகர் மீது அதிருப்தியா இருக்கீங்களா? அப்படி இல்ல. அதாவது இந்த அரசு வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் எதுக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுடைய குறைகளை சட்டமன்றத்துல பேசுறதுதான் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிலாம் கிடையாது. குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உரிமை தான் இல்லையா? இருக்குல்ல. அதை நாங்க கடமை சட்டமன்ற பாரதிய ஜனதாவுடைய நம்மளுடைய பாரத பிரதமர் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நம்ம இந்த ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு பத்திரிகைக்கு என்ன சுதந்திரம் இருக்குதோ தனி மனிதருக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. அதனால அவருடைய பேச்சு அவரு கொடுத்துருக்காரு. இருங்க நான் சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொல்றாருல்ல, இந்த அரசு இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தான் உங்ககிட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர். திமுக 6, காங்கிரஸ் 2 இருக்கு.
உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு லெட்டர் கொடுங்க. நாராயணசாமி சும்மா வெத்துக்காக உட்காந்து பேட்டி கொடுத்தா முன்னாள் முதலமைச்சர் மாதிரி பேசுறாரு. சாதாரண ஒரு தொண்டை கூட பேச மாட்டான் அவர் பேசுற பேச்ச. டெய்லி ஒரு பத்திரிகை, ஒரு வாரத்துக்கு ஒரு பத்திரிகை சனியமா சந்திச்சுட்டு கட்சியிலே அவருக்கு மதிப்பு இல்லை. அவர் ராகுல் காந்தி சந்திக்கிறதுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, அதுவே கொடுக்கல. முன்னாள் முதலமைச்சர், மத்திய இணையமைச்சர் இருந்தாரு, அதான் ராஜீவ் காந்தி குடும்பத்துக்கு அன்னுவன்யமா இருந்தாரு. அவரை இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவருக்கு. அவர் கட்சி இருக்கிற நிலைமை அதான். அதாவது நாங்க புதுச்சேரி மாநிலத்துல ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவரு சட்டமன்ற அவர் சொல்றாரு. எங்களுடைய தொகுதிக்காக குரல் கொடுக்கறது தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிச்ச சட்ட பிரகாரம். நாங்க வந்து மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னா எங்க தொகுதியில ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000த்துல ஒரு எம்எல்ஏ தான் வரும். 10 லட்சம் பேர்ல 30 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 3 நாமினேட் எம்எல்ஏ கவர்மெண்ட் போடுறாங்க. அப்போ நாங்க குரல் கொடுத்தா ஆகணும். மக்கள் எங்க தொகுதியில வந்து கல்லு கொட்டல, அறுவாடு போடல, அது யாரா இருந்தாலும் சரி. தொழிலதிபர் தான் வந்து இந்த மாநிலத்துக்கு சரி இருங்க புதுச்சேரி இப்போ ரயில்வே இல்லைங்க, அதாவது ஏர்போர்ட் இதெல்லாம் வந்து பிபிஎம் மோட்ல எல்லா அரசுகளும், அதாவது காங்கிரஸ் ஆண்ட காலம் சரி, எல்லா கவர்மெண்ட்டுமே மத்தியில் வராங்க. பிபிஎம் மோட் எதுக்கு கொண்டு வராங்க? தொழில் வராங்க. இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுவாங்க? எல்லா எம்எல்ஏ பாக்கெட்ல இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழிலதிபர் கூட தான் எல்லா தொழிலுமே செய்வாங்க. அது தப்பு ஒண்ணும் கிடையாது.